ஹாய் கிச்சன் கில்லாடிஸ். என்ன கில்லாடிஸ்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நாம் எல்லாருமே கில்லாடிஸ் தான். ஏன்னா நம்ம சமைக்கும்போது சில இன்க்ரீடியன்ஸ் இருக்கும், சில இன்க்ரீடியன்ஸ் இருக்காது. அதையெல்லாம் மேனேஜ் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம சமைச்சு தருவோம் இல்லையா? நாம் எல்லாருமே கிச்சன் கில்லாடிஸ் தான். லாஸ்ட் வீக் நான் என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே அவள் டின்னருக்காக ஒரு டிஷ் செஞ்சுருந்தா. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அந்த ரெசிபி கேட்டு வாங்கிட்டு வந்தேன். நான் அவள் பெங்களூரில் இருக்கா. அவள் எனக்கு செஞ்சு தர ரெசிபியில் இது ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது. அது பேர் கொத்தமல்லி காரம் அப்படின்னு சொன்னான். அது என்னென்ன இப்போது உங்களுக்கு எப்படி செய்யணும், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை, அதெல்லாம் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, ஒரு லெமன் சைஸ் அளவு புளி, 5 வரமிளகா, காஞ்ச மிளகான்னு கூட சொல்லுவாங்க இல்லையா, வரமிளகா, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், 1 பிஞ்ச் பெருங்காயம். அதுக்கப்புறம் இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் கொத்தமல்லி தழை. இந்த கொத்தமல்லி தழை 1 கட்டு அளவு இருக்கும். இதை நீங்கள் சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதனோட இதழ்களை மட்டும், இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கோங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு நாம் கொடுத்துருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே போல் மீதம் இருக்கிற ஆயிலில் கொத்தமல்லியும் நான் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு கொத்தமல்லி காரம் கிடச்சிடும். இதை நம்ம தோசை, இட்லி, சாதம் இது கூடலாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால நம்ம சிங்கிள்ஸ் எல்லாம் கூட செஞ்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.